வந்து ஃபார்ம் ஹவுஸ் ஹோட்டலு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து மெயின் ரோடு. இது வந்து மெயின் ரோடு. அங்கேருந்து நம்ம வந்துக்கிட்டு இருந்தோம். அந்த காட்டு இதான் அந்த காடு. இது வந்து காடு. அப்புறம் இது வந்து இங்கே நிறைய டெக்கரேஷன்ஸ்லாம் இருக்கும். இந்த இடத்துலலாம் முன்னாடி ரொம்ப டிராஃபிக் இருக்கும். இங்கேருந்து அந்த இடம் முன்னாடி ஒரு இடம் இருக்குது, அது வரைக்கும் ரொம்ப டிராஃபிக்கு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பம்பு. இங்கே காற்று அடிச்சுக்கிட்டோம். காற்று அடிச்சுக்கலாம். இங்கே வந்து நாங்கள் அடிக்கடி காற்று அடிச்சுக்கிட்டுப்போம். அப்புறம் கேஸும் ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி இருக்குது. அப்புறம் இது வந்து ஒரு பில்டிங்கு. வேலை நடக்குது. அப்புறம் எங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே இப்போ டிராஃபிக் சாலு ஆகிட்டு. இது வந்து இப்போது டிராஃபிக் இருக்குது. இது வந்து டிராஃபிக். இது ஒயின் ஷாப்பு. இதுவும் வேலை நடக்குது. இந்த பில்டிங் வேலை நடந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கார். இது வந்து எலக்ட்ரிக் காரில் நம்ம ஊரில் நீங்கள் அதிகமாக பார்த்துக்க மாட்டீங்க. அது இருந்துங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே இங்கே நிறைய டிராஃபிக்லாம் இருக்குது. இது கூட டிராஃபிக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பிளாக்கேஜ்னு சொல்லலாம். இதை விட பெரிய டிராஃபிக் வந்து முன்னாடி போனதுக்கப்புறம் தெரியும். நான் டிராஃபிக் சாலு ஆகிட்டு இங்கே வந்து டிராஃபிக் ஆரம்பிச்சிட்டு. அப்புறம் இது வந்து சைடில் வந்து இப்படி இதெல்லாம் கல்லி. இது வந்து மீன் மார்க்கெட். அந்த பீச்லேருந்து கொண்டு வராங்க. இதெல்லாம் அந்த பீச்சிலேருந்து கொண்டு வர மீன். அப்புறம் இது வந்து நான் இங்கே இப்போ வர கேமராலாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா முன்னாடிலாம் இங்கே கேமரா கிடையாது. இப்போ தான் கேமராலாம் ஆரம்பிச்சிட்டு. அப்புறம் இது வந்து ரோடு. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எவ்வளோ ஸ்லோவாக போகுது. அப்புறம் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக் வண்டி தான். அப்புறம் இங்கே வந்து இது வந்து இப்போ நம்ம வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு மலை தான். இது வந்து ஒரு மலை. ஏன்னா இங்கே பாருங்களேன், வீடெலாம் இப்படி இருக்குது. ஏன்னா இங்கே சைடில் பாருங்கள், உங்களுக்கே தெரிஞ்சுக்கும். அப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போகுது. ரொம்ப ஸ்பீடு வீடு. அப்புறம் இங்கே பாருங்கள், இது வந்து தீபாவளி அன்னைக்கு போட்ட கண்டென்ட். இன்னும் எடுக்கலை. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்படி இருக்கும். அப்புறம் இங்கே வந்து மீன் மார்க்கெட்டு தான். இதுவும் மீன் மார்க்கெட்டு. இங்கேயும் மீன்லாம் கிடைக்கும். இது வந்து கருவாட்டு சால். இது வந்து நிறைய கருவாடுலாம் கிடைக்கும். கருவாடு கிடைக்கும், ஈரமான மீன் எல்லாமே கிடைக்குங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு வீடு, ஹாஸ்பிட்டல்னு இல்லை, இது வேறு எதுவும் வந்து இல்லை, எனக்கு தெரியாது. அப்புறம் இதுலேருந்து போனோம்னா நம்ம இடம் வந்துடும். ஆனால் இதுலேருந்து போகிறதுக்கு அலௌடு கிடையாது. ஏன்னா நாங்கள் போய் ஒருத்தர் ஃபைன்லாம் அடிச்சிட்டேன். ஏன்னா இங்கே வந்து போட்டிருக்கு பாருங்கள். இது வந்து ஹோட்டல். இந்த சாப்பாடுலாம் நல்லா இருக்கும். ஆனால் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். அதையும் ஒரு நாள் நாங்கள் vlog எடுத்து போகிறோம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இடம். இது வந்து அதே இடம் தான், ஆனால் இப்போ கொஞ்சம் பக்கத்தில் இடம். இது வந்து நம்ம வீட்டுக்கு போகிற இடம். அங்கேருந்து போனோம்னா மீட் சோத்தி வாங்க. ஆனால் இப்போ இல்லை. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்படி இருக்கும். இங்கே அதிகமாக டிராஃபிக்கும் ஆகாது. ஆனால் நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப அமைதியாக இருக்கும். அப்புறம் நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறம் காட்டு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வர வழி வந்துடுச்சு. அது பார்த்தீங்கன்னா இது வந்து நிறையா பில்டிங்ஸு ரொம்ப டேஞ்சராக தான் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது. இதுதான் அந்த கவர்மெண்ட் இது இல்லை. அப்புறம் இந்த இடம் நல்லா இருக்கும். இந்த இடம் நல்லா இருக்கும், எனக்கு தெரியும். அப்புறம் இந்த இடத்துல நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குது. ஷாப்பிங் நிறையா இருக்குது. அப்புறம் சைடில் இப்படி வால் பெயிண்டிங். இது வந்து அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அப்புறம் இது வந்து பேங்க்கு. அப்புறம் இது வந்து மெயின் ரோடு. இது வந்து மெயின் ஏரியா. ஏரியா மீன்ஸ் எல்லா ரோடும் சந்திக்கிற ஏரியா. அப்புறம் மெயின் ஏரியாவில் நீங்கள் எல்லா இது வந்து ஒரு பில்டிங்கு பார்த்தீங்கன்னா
டிராஃபிக் பாருங்க எப்படி இருக்குது. அப்புறம் இது வந்து இதெல்லாம் கடை. அதான் பார்த்தீங்கன்னா இது வந்து கடை இருக்கும். அப்புறம் அது பார்த்தீங்கன்னா ஷாப். இங்கே வந்து எல்லாமே கிடைக்கும். இது சூப்பர் மார்க்கெட் மாதிரி. இந்த சூப்பர் மார்க்கெட்டுங்கிறது சொல்லுங்க, சூப்பர் மார்க்கெட்டோட கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது சூப்பர் மார்க்கெட்டோட பெருசு. அப்புறம் அந்த மேலே கண்ணாடி மாதிரி போட்டுருக்குல்ல, அது வந்து ஹாஸ்பிட்டல். அது வந்து வழி எங்கே இருக்குன்னா, இது வந்து நம்ம வீட்டுக்கு போகிற வழி. அதுக்கு வழி வந்து இங்கே இருக்குது. இதில் வந்து ஒரு படிக்கட்டு வரும். இந்த படிக்கட்டு தான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் நம்ம வீட்டுக்கு வர இடம் வந்தாச்சு. இதுதான் நம்ம பில்டிங்குன்னு கேட்டால் இதுதான் கிடையாது. இது வந்து நம்ம பக்கத்து பில்டிங். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு வழி இருக்குது. அந்த ரோடெலாம் ரொம்ப டேஞ்சராக இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி மோசமாக இருக்கும், உடஞ்சி போயிருக்கும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நம்மளோட இடம், மீன்ஸ் நம்ம வீட்டுக்கு போகிற வழி. இங்கேருந்து இது வந்து எண்டு. இது வந்து நம்ம இது வந்து நம்மளோட வீடு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது வந்து எண்டு. இது எண்டுன்னா இதுக்கு பக்கத்தில் எண்டு. இது பக்கத்து பில்டிங்கு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தோண்டி போட்டிருக்கு. என்னன்னு தெரியல, இருட்டாக இதெல்லாம் பார்க்கல. இது வந்து இது என்னன்னா இது வந்து நம்ம இடம். இது வந்து நம்மளோட இடம். அப்புறம் இது வந்து நம்மளோட இடம் இப்படி இருக்கும். இந்த ஸ்பீட் பிரேக்கர் தான் தோண்டி போட்டுருச்சு, அதான் இப்படி ஆச்சு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி. இது வந்து நம்ம பக்கத்தில் உள்ள கிரவுண்டு. எங்கள் கிரிக்கெட்டில் நடக்கும், ஆனால் இப்போ அலௌடு கிடையாது. ஆனால் இங்கே ஃபுட்பால்லாம் நடக்கும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே உள்ள பிளேஸ் இப்படி இருக்கும். இங்கே வந்து சில நேரம் கராட்டே கிளாஸ்லாம் நடக்கும். நாளைக்கு இருக்கும், இன்றைக்கி சாட்டர்டே சண்டே இருக்கும். அப்புறம் இது வந்து நம்மளோட ஏரியா. இது வந்து நம்மளோட ஏரியா பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி இருக்குது. இது வந்து நம்மளோட ஏரியா. இதுக்கு இது நம்ம பில்டிங் இல்லை, இதுக்கு பக்கத்து பில்டிங் தான் நம்மளோட பில்டிங். இது வந்து நம்மளோட இது நம்ம அப்பார்ட்மெண்ட்டு. இதில் வந்து 4th ஃப்ளோர். இதில் அந்த செடியெலாம் இருக்குதா, அந்த செடியெலாம் தெரிகிற ஃப்ளோர் தான் நம்ம வீடு.